Unit 2 Operating System Part 5 Linux Operating Systemல Working with Commands பார்க்க போறோம். Working with Commands Linux Operating Systemல நாம இப்ப commands என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். So COA syllabusல கொடுத்திருக்கிற அத்தனை commandsம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத தான் இப்ப தியரிட்டிக்கலா பார்க்கறோம். பிராக்டிகலா அந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அதற்கான ரிசல்ட்டையும் பார்க்க முடியும். ஆனா இப்ப நாம பார்க்கிறது தியரிட்டிக்கலா அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான். So uses of commands and their syntax. Syntax அப்படின்னா ஒரு தொடர் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கமாண்டையும் இப்படித்தான் அதுல டைப் பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு. அப்படி பண்ணும்போது அதற்கான ரிசல்ட்டை நாம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் who இது எதற்காக? To print all user names currently logged in. அன்றைக்கு யாரெல்லாம் உள்ளுக்குள்ள லினக்ஸ்குள்ள என்டர் ஆகியிருக்காங்க, அவங்களோட யூசர் நேம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கமாண்ட் தான் whoங்கிறது. சோ அதனோட சின்டாக்ஸ் அமைப்பு எப்படி? டாலர் சிம்பிளுக்கு அப்புறமா who அப்படின்னு நம்ம டைப் பண்ணும்போது அதை பத்தின டீடைல்ஸ் நமக்கு அவுட்புட்டா வரும். அடுத்தது who am I? To print the user, அதாவது login name with the current user ID. தற்பொழுது யாரு அந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பெயரை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு who am I அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணணும். அதற்கான சின்டாக்ஸ் டாலர் சிம்பிளுக்கு அப்புறமா who am I அப்படின்னு டைப் பண்ணணும். PASSWD to change the password. அதத்தான் கமாண்டா PASSWD ன்னு அடிக்கிறோம். சோ ஏற்கனவே ஒரு பாஸ்வேர்டு இருக்கலாம், அது மூலமா நம்ம உள்ள லாகின் பண்ணியிருப்போம். இப்ப அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதற்கான கமாண்ட் தான் இந்த PASSWD. டாலர் சிம்பிளுக்கு அப்புறமா PASSWD ன்னு அடிக்கணும். அதுக்கப்புறமான பிராக்டிக்கல் டீடைல்ஸை நம்ம அடுத்தடுத்து பிராக்டிக்கல் பண்ணும்போது பண்ண முடியும். Date to display the current date. அன்னைக்கு டேட் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு டேட்ங்கிற கமாண்ட். அடுத்தது CAL to display the current calendar. அதாவது அந்த மந்த்னுடைய கேலண்டரை நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். PWD to display the name of present working directory. இந்த டைரக்டரி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் ஃபோல்டர். சோ எந்த டைரக்டரி, தட் இஸ் எந்த ஃபோல்டருக்குள்ள நாம இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த PWD அப்படிங்கறத நாம யூஸ் பண்ணலாம். பட் இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த PWD அப்படிங்கிற கமாண்ட் along with some options இல்லைன்னா switches அப்படின்னு சொல்லலாம், அதோட யூஸ் பண்ண முடியும். வெவ்வேறு பிரிண்ட் அவுட்டை பார்க்கறதுக்கு என்ன விதமாக அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் present working directory பார்க்கறதுக்கு PWD. அடுத்தது PWD ஒரு -help அப்படின்னு போட்டா information about PWD, அந்த present working directory ஃபுல் டீடைல்ஸ் அது காமிக்கும். அடுத்தது PWD ஒரு -version, அது displays the version number. என்ன லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த வெர்ஷன் நம்பரை நமக்கு காமிக்கும். அடுத்தது LS to list all the directories.
என்னென்ன டைரக்டரிஸ்லாம் நம்ம இது வரைக்கும், அதாவது ஃபோல்டர்லாம் நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது அத்தனையும் இதுல காமிக்கும், லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். அடுத்தது mkdir. mkdir அப்படிங்கிறது டு கிரியேட் a நியூ ஃபோல்டர் ஆர் a டைரக்டரி. புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கான கமாண்ட் தான் mkdir. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுக்கும் இப்ப நம்ம பார்க்க போற இந்த கமாண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுன்னு சொல்றோம், ஆனா அந்த டைரக்டரி தட் இஸ் ஃபோல்டருக்கான நேம் என்ன அப்படிங்கறத நாம தான் சஜஸ்ட் பண்ணணும். சோ mkdir கம்ப்யூட்டர் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர்ங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இதுல ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபோல்டருங்கிறது எப்பவுமே லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதனோட ஹோம் டைரக்டரியான, தட் இஸ் அதுதான் ஆரம்பம், அந்த டைரக்டரியான ஹோம் அப்படிங்கிறதுல பாஸுக்குள்ள கம்ப்யூட்டர் அப்படின்னு போய் அங்க ரெஜிஸ்டர் ஆகும். சோ அப்ப பேசிக் டைரக்டரி எது உள்ள நுழையறதுக்குன்னா ஹோம்னு சொல்லுவோம். அதுக்குள்ளதான் இந்த பாஸ் அப்படிங்கறத பார்ப்போம். தென் அதுல கம்ப்யூட்டர் அப்படின்னு கிரியேட் ஆயிடும். சப்போஸ் இந்த டைரக்டரி நான் உள்ள போகணும், தட் இஸ் கம்ப்யூட்டர்னு கிரியேட் பண்ணிருக்கேன், அதுக்குள்ளுக்குள்ள நான் போகணும் அப்படின்னா என்ன, சேஞ்ச் டைரக்டரி, தட் இஸ் cd. அது எப்படி, அப்ப அந்த சின்டாக்ஸ் நம்ம அடிக்கும் போது எப்படி அடிப்போம், cd அப்படின்னு போட்டு /home/boss/computerன்னு அடிக்கிறோம். இது எப்ப அடிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நாம கம்ப்யூட்டருக்குள்ள இல்ல, சோ வெளியில இருக்கோங்கிற அர்த்தம். அப்ப வெளியில இருந்து அந்த டைரக்டரிக்கு உள்ள நுழையணும்னா அதனோட ரூட் டைரக்டரி என்னவோ அது வழியா தான் உள்ள போக முடியும். அதனாலதான் cdன்னு போட்டு /home/boss/computer அப்படின்னு சொல்றோம். இதுக்கான பிக்சரை நீங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அடுத்தது rmdir, to remove the created folder or directory. கிரியேட் பண்ண ஃபோல்டரையோ இல்ல அந்த டைரக்டரியோ வேண்டான்னு ரிமூவ் பண்றதுக்கு rmdir. அப்ப சின்டாக்ஸ் என்ன, அந்த பேரை கொடுக்கணும். எந்த ஃபோல்டரை நான் வேண்டான்னு ரிமூவ் பண்ணணும்னு சொல்றேனோ அந்த ஃபோல்டர் நேம் அங்க கொடுக்கணும். சோ rmdir கம்ப்யூட்டர். இப்ப இந்த பிக்சரை பாருங்க. mkdir மூலமா நம்ம கம்ப்யூட்டர் அப்படிங்கிற டைரக்டரியை கிரியேட் பண்ணோம். சோ அதுக்கு உள்ள போகணும் அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரிங்கிற அந்த சின்டாக்ஸ், தட் இஸ் கமாண்ட கொடுக்கணும். அது சின்டாக்ஸ் என்ன, cd /home/boss/computer. அப்ப அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கம்ப்யூட்டர்ங்கிறது அந்த டில்டே சிம்பல் முதல் ரெண்டுல பாத்தீங்கன்னா அந்த க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு இல்லையா, அதுல உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க டில்டே சிம்பல். அந்த டில்டே சிம்பல் மூணாவது லைன்ல கம்ப்யூட்டர்னு மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம இப்ப அந்த கம்ப்யூட்டர்ங்கிற டைரக்டரிக்குள்ள இருக்கோம். அப்ப pwd போட்டு பார்த்தா இது கரெக்டா காமிக்கும். தட் இஸ் இப்ப இருக்கிற பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன அப்படிங்கிறது. சோ இப்ப நாம mkdir கொடுத்து கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணால் அது ஹோம்ல தான் போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது, ஹோம்ல பாஸ்ல போய் உட்கார்ந்துருக்குங்கிறது தெரியுது. சோ இப்ப கீழே வர பிக்சர் பாருங்க. சோ ஹோம் அப்படிங்கிற அந்த மெயின் பேஸ் டைரக்டரிக்குள்ள கம்ப்யூட்டர்னு ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. அது ஒரு ஃபோல்டர். அதுல ஆல்ரெடி இருக்கிறது ஒரு டெஸ்க்டாப்ங்கிற ஒரு ஃபோல்டர். அது பை டிஃபால்ட் லினக்ஸ்ல இருக்கக்கூடியது. சோ இப்ப அந்த கம்ப்யூட்டர்ங்கிற அந்த டைரக்டரி ஹோம்ங்கிற அந்த பேஸ்க்குள்ள உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது கிளியரா புரியுது. இப்ப cat கமாண்ட்ஸ் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் cat greater than symbol. இது எதுக்கு, டு கிரியேட் அ ஃபைல். புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கான சின்டாக்ஸ் என்ன, cat greater than symbol file1. அப்ப ஃபைல் நேமை நம்ம கொடுக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கிறது தியரிக்கு. இதே பிராக்டிக்கல் பண்ணும்போது என்ன ஆகும், cat greater than symbol file1 அப்படின்னு நம்ம டைப் பண்ண உடனே
அது என்டர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள டெக்ஸ்டை எல்லாத்தையும் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி கொடுத்தால் அந்த டெக்ஸ்ட் அத்தனையும் ஃபைல் ஒன்னா கிரியேட் ஆயிடும். அடுத்தது கேட் கிரேட்டர் தேன் சிம்பல் ரெண்டு கிரேட்டர் தேன் சிம்பல் வருது. இது எதுக்கு? டு ஆட் மோர் டெக்ஸ்ட் டு த கிரியேட்டட் ஃபைல். ஏற்கனவே கிரியேட் பண்ண ஒரு ஃபைலுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். கேட் கிரேட்டர் தேன் சிம்பல் ஃபைல் 1. Then cat to display the contents of a file. ஒரு ஃபைல்குள்ள என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறதுக்கு cat கமாண்ட் யூஸ் பண்ணணும். பட் ஜென்ரலி இந்த cat கமாண்டை யூஸ் பண்ணும் பொழுது ஒருவேளை ஒரு 4-5 பேஜ் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா இது டைரக்டா கடைசி பேஜில் போய் நின்னுடும். ஒரு பேஜா டிஸ்ப்ளே பண்ணி கடைசி பேஜுக்கு போய் தான் நிற்கும். ஸோ சின்டாக்ஸ் என்னன்னா cat file 1. இதே இந்த கடைசி பேஜுக்கு போகாமல் ஒரு பேஜா பார்க்கறதுக்கு மோர்ங்கிற கமாண்ட் டு டிஸ்ப்ளே த கண்டென்ட்ஸ் ஆஃப் அ ஃபைல் பேஜ் பை பேஜ். சின்டாக்ஸ் more file 1. அடுத்தது chmod to define the way a file can be accessed. ஒரு ஃபைலை எந்த விதத்துல ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கான கமாண்ட் chmod. இதனோட சின்டாக்ஸ் எப்படி சொல்லுவோம்? chmod ஆப்ஷன்ஸ் பர்மிஷன்ஸ் ஃபைல் நேம். அதாவது அந்த chmodல ஆப்ஷன்ஸா எதை கொடுக்கலாம்? u g o இதுதான் ஆப்ஷன்ஸ்ல. அதாவது யூன்னு கொடுக்கும் பொழுது அந்த பர்மிஷன்ஸ் என்ன? rwx. ஜின்னு ஆப்ஷன் கொடுத்தா rxங்கிற பர்மிஷன்ஸ். ஓங்கிற ஆப்ஷன் கொடுத்தால் rங்கிற பர்மிஷன். அதுக்கப்புறம் ஃபைல் நேம். ஸோ வாட் யூ மீன் பை இந்த rwx rx r இதெல்லாம் என்ன? u அப்படிங்கிறது யூசர்ஸ், ஜிங்கிறது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், ஓங்கிறது அதர்ஸ், ஆருங்கிறது எதுக்காக? ரீடர், டபிள்யூங்கிறது ரைட், எக்ஸுங்கிறது எக்ஸிக்யூட். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபைலை chmod அதுக்கப்புறம் யூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் நேமை கொடுத்தோம்னு சொன்னா அந்த யூங்கிற ஆப்ஷன்ல உள்ள பர்மிஷன்ஸ் என்னென்ன? ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூட் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் அந்த ஃபைலுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற அர்த்தம். அப்படிதான் ஒன்னொன்னையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சிபி இதை ரெண்டுக்கு யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டு காப்பி a ஃபைல். ஒரு ஃபைலை எப்படி காப்பி பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான கமாண்ட். சின்டாக்ஸ் என்ன? சிபி ஃபைல் 1 ஒரு ஸ்பேஸ் ஃபைல் 2. அதாவது ஃபைல் 1 அதனோட டெக்ஸ்டோட ஃபைல் 2வா காப்பி ஆகும்னு அர்த்தம். அப்ப ஃபைல் 1ம் இருக்கும், ஃபைல் 2வும் இருக்கும். அடுத்தது டு காப்பி a directory with all its files. ஒரு டைரக்டரியே காப்பி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன? cp-r computer Lakshmi 1. அதாவது கம்ப்யூட்டர்ங்கிற டைரக்டரி அதுல உள்ள ஃபைல்ஸோட லக்ஷ்மி 1க்கு காப்பி ஆகும். இதுல இன்னொன்னையும் பார்க்கணும். கம்ப்யூட்டர்ங்கிற டைரக்டரி இருக்கு, லக்ஷ்மி 1ங்கிற டைரக்டரியும் இருக்கு. அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற டைரக்டரியில இருக்கிற ஃபைல்ஸ் அத்தனையும் அந்த கம்ப்யூட்டர் டைரக்டரியோட சேர்ந்து லக்ஷ்மி 1க்குள்ள காப்பி ஆகும். அப்படி இல்லை, கம்ப்யூட்டர்ங்கிற டைரக்டரி அதனோட ஃபைல்ஸோட லக்ஷ்மி 1 இல்லைனாலும் புதுசா லக்ஷ்மி 1ன்னு கிரியேட் ஆகி அதுக்குள்ள காப்பி ஆயிடும். mv to rename a file. ஒரு ஃபைலை வேற ஒரு பெயர்ல மாத்துறதுக்கு தான்
இந்த கமாண்ட். ஸோ mv file1 ஒரு ஸ்பேஸ் file3. அப்போ file1ங்கிறத file3 மாற்றலாம். அப்போ file1ங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகி இருக்காது. mv to move a file or directory. ஸோ ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணுறோம் mv. ஒன்று ரீநேம்க்கு, இப்போ நம்ம பார்க்குறது to move a file or directory. mv Lakshmi1 space Lakshmi2. ஸோ Lakshmi1ங்கிற அந்த டைரக்டரியை Lakshmi2 மூவ் பண்ணி கொடுத்துடுறோம். அப்போ சோர்ஸ் ஃபைலான Lakshmi1 இருக்குமா? இருக்காது. அப்போ டார்கெட்டான Lakshmi2 தான் இருக்கும். cmp compare to compare two files. cmp ஒரு ஸ்பேஸ் file2 ஒரு ஸ்பேஸ் file3. அதாவது file2வையும் file3யையும் கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அப்ப அது என்ன பிரிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா, file2ல என்ன டெக்ஸ்ட் இருக்கோ file3ல என்ன டெக்ஸ்ட் இருக்கோ ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அடுத்தது diff to find the difference between the files. ரெண்டு ஃபைல்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றதுக்கு இந்த கமாண்ட். diff file2 ஒரு ஸ்பேஸ் file3. அப்ப இதுல என்ன காமிக்கும் அப்படின்னா, அந்த ரெண்டு ஃபைல்ஸ்ல உள்ள பைட் அண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதைத்தான் காமிக்கும். rm to remove a file. ஒரு டைரக்டரி ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே கமாண்ட் பார்த்தோம், rm dir. இதே ஃபைலை ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு rmங்கிற கமாண்டை யூஸ் பண்ணணும். rm file3. அப்ப file3ங்கிறது ரிமூவ் ஆயிடும். அப்ப இனிமே file3ங்கிறது இருக்காது. sort கமாண்ட்ல நிறைய பார்க்கலாம் along with options. to sort the text alphabetically. அதாவது ascending or descending orderல A to Z இருந்தாலும் சரி, Z to A இருந்தாலும் சரி, அப்படி sort பண்ணி பார்க்கலாம். Then to sort the digits, அதாவது numerical values, lower valueலேருந்து higher valueக்கு இல்லைனா higher valueலேருந்து lower valueக்கும் பார்க்கலாம். ஸோ அதுக்கான syntax என்னன்னு பார்ப்போம். sort அப்படின்னு வெறுமை போட்டால், எந்தவித ஆப்ஷனும் கொடுக்காமல் போட்டா, அந்த பர்டிகுலர் ஃபைல்ல இருக்கக்கூடிய ஆல்பபெட்டிக்கல்ல இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் from A to Z. ஸோ sort flowers.txtங்கிற ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஃப்ளவர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் A to Z அசெண்டிங் ஆர்டர்ல அது போட்டு கொடுக்கும். இது வித்தவுட் எனி ஆப்ஷன்ஸ். ஆனா அதையே சார்ட் ஒரு ஹைஃபன் ஆர் அப்படின்னு போட்டோம்னா, அப்ப அதே ஃப்ளவர்ஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட Z to A, அதாவது ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ல காமிக்கும். அடுத்தது சார்ட் ஹைஃபன் n. இப்ப அந்த ஃபைல் நேம் numbers.txt வச்சிருக்கேன். அப்ப அது எப்படி காமிக்கும்? from lower value to higher value அது காமிக்கும். இதே sort minus that is hyphen nr அப்படின்னு கொடுத்து அந்த numbers.txt அந்த ஃபைலை பார்க்கும்போது அதுல from higher value to lower value, higher valueலேருந்து lower valueக்கு அது descending orderல காமிக்கும். இதையே sort hyphen u அப்படின்னு போட்டு ஒரு பர்டிகுலர் ஃபைல் that is cars.txt அது மாதிரி கொடுக்கும்போது அதுல இருக்கிற டூப்ளிகேட் டெக்ஸ்ட டெலீட் பண்ணிடும். இப்போ ஒரே மேட்ரியே 2 தடவை வந்திருந்தா, அப்ப இப்ப கார்ஸ் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டொயோட்டோ, ஃபியட், மாருதி இப்படி கொடுத்துருக்கேன். எகைன் மாருதி 100 தடவை வந்திருக்கு அப்படின்னா பிரிண்ட் அவுட் பண்ணி காமிக்கும் போது ஒரு மாருதியை டெலீட் பண்ணிடும். ஸோ சார்ட் ஹைஃபன் யூ அப்படின்னு கொடுத்தோம்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸை டெலீட் பண்ணிடும்னு சொல்லலாம். இது எல்லாமே
சார்ட்ங்கிற ஒரு கமாண்டினுடைய அத்தனை ஆப்ஷன்ஸ். WC to find out the word count. ஒரு ஃபைல்ல உள்ள வேர்ட் கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான கமாண்ட் தான் WC. ஆனா இதுலயும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. WC அப்படின்னு போட்டா to find out the number of lines, words and bytes இதெல்லாம் நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இதே WC-L போட்டா to find out the number of lines. WC-W னு யூஸ் பண்ணா to find out the number of words. WC-C இந்த கமாண்ட் to find out the number of bytes. WC-M to find out the number of characters. WC-L to find out the longest line. Next, tail to print the last specified lines. ஒரு ஃபைல்ல எவ்வளவோ லைன்ஸ் இருக்கலாம். அதுல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எனக்கு லாஸ்ட் 5 லைன்ஸ், லாஸ்ட் 3 லைன்ஸ், லாஸ்ட் 10 லைன்ஸ் பிரிண்ட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லணும்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். tail-n3 flowers.text. ஃப்ளவர்ஸ்ங்கிற டெக்ஸ்ட் ஃபைல்ல இருக்கிற லாஸ்ட் 3 லைன்ஸை பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற கமாண்ட் அதுதான் இது. kill to terminate the misbehaving application. அதாவது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும் பொழுது சில சமயம் என்ன ஆகும், ப்ராசஸ் ஆகாம அப்படியே நின்னு போயிடலாம். ஸோ ஹேங் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இது மாதிரி நமக்கு விண்டோஸ்லயும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே to terminate the misbehaving application அதுக்கு என்ன கமாண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா kill-sigkill 0710 or -9 0710. இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா there are 64 signals. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது ஒரு 64 சிக்னல் இருக்கு. அதுல 2 சிக்னலை இம்பார்ட்டண்டா சொல்லுவோம். என்னென்ன, sig termனு ஒண்ணு, sig killனு ஒண்ணு. அப்ப sig killக்கும் sig termக்கும் என்ன வித்தியாசம்? sig term அப்படிங்கிற அந்த டேர்மை யூஸ் பண்ணி நாம கில்லுங்கிற கமாண்டை பயன்படுத்தினோம்னா அந்த ப்ராசஸ் என்ன ஆகும்னா கிரேஸ்ஃபுல்லா எண்ட் ஆகும். அதாவது இப்ப விண்டோஸ்ல நமக்கு ப்ராப்ளம் ஏதான அப்ளிகேஷன்ல வருது, அந்த அப்ளிகேஷன் நாட் ரெஸ்பாண்டிங்னு வருதுன்னா அப்ப நாம என்ன பண்ணுவோம், ஒரு ஓபன் பண்ணிருக்கிற விண்டோவா க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் வேணும்னா ஷட் டவுன் பண்ணலாம். அது மாதிரி பண்றதுதான் கிரேஸ்ஃபுல்லா பண்றதுன்னு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து kill-sig term அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இதே அந்த ப்ராசஸை இம்மீடியட்டா டெர்மினேட் பண்ணணும், உடனுக்குடன் அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றதா இருந்தால் அதுக்கு கில்லுங்கிற கமாண்டோட -sigkill அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ரெண்டும் என்னன்னு புரிஞ்சுச்சு. ஆனா பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் 0710. அது என்ன அர்த்தம்? அந்த பர்டிகுலர் ப்ராசஸ், எந்த ப்ராசஸ் வேணா இருக்கலாம், ஒரு ப்ராசஸுக்கும் ஒரு ப்ராசஸ் ஐடி உண்டு. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சோ PIDன்னு. சோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா அப்ப அந்த நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஆர் மைனஸ் தட் இஸ் -9 0710 இருக்கு. அப்படின்னா என்ன, இந்த sig killக்கும் sig termக்கும் ஒரு சிக்னல் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஐதர் sig kill அப்படின்னு போட்டு 0710 சொல்லலாம், இல்லைன்னா -9 போட்டு 0710 சொல்லலாம்.
So sig killக்கான சிக்னல் நம்பர் 9, sig termக்கான சிக்னல் நம்பர் 15 வரும். So இதை யூஸ் பண்ணி நாம ஒரு ப்ராசஸை கில் பண்ணிக்கலாம். merge, to merge the files. அப்ப ஒன்னோடு ஒன்னு இணைப்பது, அததான் to merge the files ன்னு சொல்றோம். அதுக்கான syntax என்ன? merge file2.txt, file3.txt, file4.txt. அப்ப என்ன பண்ணும்? மூணு ஃபைலையும் கம்பேர் பண்ணி அதுல காமனா இருக்கிறத எடுத்துக்கிட்டு பாக்கி எக்ஸ்ட்ராவா என்னெல்லாம் இருக்கோ ஒரு ஃபைல்ல அதெல்லாம் சேர்த்து merge பண்றதுக்கு பேரு தான் merge the files. Next, waitங்கிற command. To wait for a given process to complete. Actually அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம waitங்கிற command கொடுக்கும் பொழுது without any process ID கொடுத்தோம்னா அப்ப என்ன பண்ணும்? கரண்டா ஆக்டிவா இருக்கக்கூடிய child processes ன்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் அது முடிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ்க்கு வரும். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ்ங்கிறது 0ன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் அது வெயிட் பண்ணும். அப்ப to wait for a given process to complete and returns its exist status ன்னு சொல்லலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். சப்போஸ் அப்படி இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை மட்டும் அதனோட ப்ராசஸ் ஐடியை மென்ஷன் பண்ணி சின்டாக்ஸ் கொடுக்கலாம். wait -2017. So இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை மட்டும் நீ எண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த ப்ராசஸ் நடக்கிற பைப்லைன் அப்படின்னு சொல்றது, அதனோட தொடர்ச்சியா நடக்கிறது இல்லையா, அது எல்லாத்தையும் முடிகிற வரைக்கும் அது வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். Write, to send a message to other user. இப்ப இந்த கமாண்ட நம்ம கொடுக்கும்போது write user அப்படின்னு போட்டு யூசரோட ஐடியை அங்க கொடுக்கணும். நம்ம அப்படி கொடுத்த உடனே நமக்கு ஒரு blank லைன் வரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன மெசேஜ் பண்ணணுமோ அந்த மெசேஜை அங்க டைப் பண்ணலாம். பட் இதுல என்ன ஆகும்னா நம்ம மெசேஜை டைப் பண்ண தட் இஸ் லைன் பை லைன் அது யூசருக்கு போகும், டோட்டலா போகாது. நீங்க என்ன டைப் பண்றீங்களோ பண்ண அது எந்த பர்டிகுலர் யூசரை நம்ம சூஸ் பண்றோமோ அவங்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேரும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ப்ளீஸ் மீட் மீ ஆஃப்டர் கிளாஸ் அவர்ஸ் அப்படின்னு நான் சொன்னா அது உடனே அது போயிடும். அப்புறம் நம்ம அதை எண்ட் பண்ணலாம். Ctrl D கொடுத்து அதை எண்ட் பண்ண முடியும். அடுத்தது வால். இதுவும் மெசேஜ் அனுப்புறது தான். ஆனா இது ஒரு பர்டிகுலர் யூசர்ங்கிறது இல்லாமல் டு சென்ட் a மெசேஜ் டு everyone's terminal. அதாவது இதே மாதிரி தான். இத நீங்க சின்டாக்ஸ் என்ன அதுக்கு வால் அப்படின்னு சொல்றோம். இது போட்ட உடனே ஒரு blank லைன் வரும். உடனே நம்ம என்ன பண்ணலாம்? என்ன அடிக்கணுமோ அங்க அடிக்கலாம். Please all of you be silent. So இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு Ctrl D கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தா அப்ப இது எல்லாருடைய யூசர் யாரெல்லாம் அந்த கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, கரண்ட்லி யூசிங் யூசர்ஸ், அவங்க எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போய் ரீச் ஆகும். Mail, to send a mail to everybody's terminal. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் என்ன? மெயில்ங்கிற கமாண்ட். இதுலயும் ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா first we must run a quick test ன்னு சொல்லுவாங்க. எதுக்காக? to make sure நாம அனுப்பக்கூடிய அந்த சென்ட் மெயில்ங்கிற அப்ளிகேஷன் கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருக்கா, ஒர்க் பண்ணுதா கரெக்டா அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கமாண்ட நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்போம். சோ என்ன அதுக்கு சின்டாக்ஸ்? மெயில் -s போட்டு என்ன மெயில் அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த மேட்டரை அங்க டைப் பண்ணணும். வித்தின் டபுள் கோட்ஸ், அதான் ஸ்ட்ரிங்னு சொல்றது. ஹாய் எவ்ரிஒன் அப்படி சொல்றோம். சோ யார்கிட்டேந்து போகுது? rashikala@gmail.com. இந்த மெயில்லேந்து எல்லாருக்கும்
போகுதுன்னு அர்த்தம். ஸோ எவ்ரிபடிஸ் மெயில், எவ்ரிபடிஸ் டெர்மினல்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு இது போய் ரீச் ஆயிடும். அடுத்தது தி லாஸ்ட் ஒன், நியூஸ் அப்படின்னு பார்க்குறோம். டு மேக் எவ்ரி ஒன் நோ தி இன்ஃபர்மேஷன். ஆனா இது பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்ங்கிற கமாண்ட ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா he is the sole person who can make news அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும்? நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல போறோம்? நியூஸ்ல லக்ஷ்மி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லக்ஷ்மினும் கம்ப்யூட்டர்னும் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்ல இருக்கிற நியூஸை இவங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நம்ம பார்க்கணும்னு நினைச்சா அந்த லக்ஷ்மி அந்த ஃபைல்ல என்ன இருக்கு, தென் கம்ப்யூட்டர்ங்கிற ஃபைல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி வேணும்னா போய் பார்த்துக்கலாம். அதுக்கான கமாண்ட் தான் நியூஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வரைக்கும் நம்ம COA அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை கமாண்ட்ஸையும் பார்த்தாச்சு.